ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நம்ம வந்து ஏற்கனவே இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அது வந்து அதனுடைய அவங்க வந்து நிறைய திங்ஸ் வச்சுருந்தனால வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தனால பார்ட் 2 வந்து இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க வந்து நிறைய திங்ஸ் வந்து நம்மளுக்கே தெரியாத நிறையா திங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. தென் அவங்க ஒரு பொருளாக இருந்தாலும் அவங்க டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து கும்பகோணம் டு தாஞ்சூர் போகிற வழியில் இருக்கிற கும்பேஸ்வரர் கோயில் அதுக்குள்ளே தான் வந்து இந்த துர்கா ஸ்டோரி இருக்குது. ஸோ இது வந்து 3 தலைமுறையாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 75 இயர்ஸாக வந்து இவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய கடையில் பார்த்திங்கன்னா நிறையா திங்ஸ் வந்து குவிஞ்சிருக்கு. இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து சாரோட செகண்ட் பார்ட். இது ஃபஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு இருக்கிற ஜாமான் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதில் காட்ட முடியாது, இப்போ உங்களுக்கு இதில் காட்டுறேன். இப்போ வந்து காட்ட போகிறது உங்களுக்கு இதுவும் நம்ம தயார் பண்ணுறது தான். இது கும்பகோணத்தில் பித்தளை சல்லடை, அது மாவு சல்லடை. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் வச்சுருப்பீங்க, சில்வர் வச்சுருப்பீங்க, அலுமினியம் அதுமாரி வச்சுருப்பீங்க. இது வந்து கும்பகோணத்தில் பித்தளை சல்லடை. இதோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த ஃப்ரேமும் பித்தளை, இந்த வலையும் பித்தளை. இந்த வலை பித்தளை என்னங்கிறதுனா ஃபுல் நைஸ். இதில் உள்ள 100 நம்பர் நைஸ்ன்னு பேர். இதில் உள்ள நைஸ் எங்கேயுமே கிடைக்காது. இது நம்ம சொந்த தயாரிப்பு. இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த வலை போயிட்டுனாலும் திருப்பி நீங்கள் வந்து சலடை வாங்க வேண்டியதில்லை. இந்த ஃப்ரேம் மட்டும் இருந்தால் போதும், திருப்பி சலடைக்கு வலை போட்டு கொடுத்துருவோம். நம்ம சொந்த தயாரிப்புங்கிறனால இதோட ரேட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து 300. ஃபுல் பிராஸுங்கிறனால. இதே அலுமினியம் வெள்ளை இதுன்னா காசு குறையும். இது ஃபுல் பிராஸ் 300. இதோட ரேட்டு வந்து இதோட வலையும் எப்போதுமோ வலை செப்பரேட் வேணாலும் போட்டுருவோம். இது வந்து காரைக்குடி முறுக்கு உரல்னு பேர். இது நம்ம கட்டை வாங்கி நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணுறது. உங்களுக்கு வீடியோவில் எதுலையும் காட்டியிருப்போம். உங்களுக்கு இது பாருங்கள். இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னால், நீங்கள் முறுக்கு இப்போ நீங்கள் அதில் சாதா முறுக்கு வச்சுன்னா இண்டாலியும் இரும்புலாம் நீங்கள் வந்து வில்லை எடுத்து போடணும். இது வந்து வில்லை எடுக்கவே வேண்டியதில்லை. அதாவது மரத்துலேயே வந்து 3 கன்று, நீங்கள் என்ன டிசைன் இன்றைக்கி என்ன புளிய போகிறீங்களோ அந்த கண்ணுக்கு மட்டும் உள்ள வில்லை 3 கன்று இருக்குது, 5 கன்று இருக்குது. இது முள்ளு முறுக்கு. இதெல்லாம் வந்து புளியறது. இந்த கண்ணெலாம் வந்து தனியாக நீங்கள் வில்லை போய் எடுக்காமல் உள்ளது எங்கேயுமே கிடைக்காது. நம்ம சொந்தம் தயார் பண்ணுறது. இது ரிப்பன் பகோடா. இது அன்னியில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு இடியாப்பமும் காட்டியிருப்பேன். அது எப்போவும் உள்ளது நார்மல். இதெல்லாம் வந்து நம்ம சொந்த தயாரிப்பு. இது ஓகே. இது வந்து கும்பகோணத்தில் அடுத்தது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இது பழங்காலத்து ஸ்பெஷல். இது முறுக்கு உரல்னு பேர். இது வந்து மன்னாருடைய வச்சு. இது என்ன ஸ்பெஷல்னால், வில்லையை வந்து எடுக்க வேண்டியதில்லை. இப்போ அந்த மரத்தில் காட்டின மாதிரியே தான். அது 5 வில்லை இருக்கும். 5 வில்லைக்கும் ஒவ்வொரு கவலை. இடியாப்பம், முள்ளு முறுக்கு, சாதா முறுக்கு, மணங்கொம்பு, இந்த கண்ணு ரவுண்டு கண்ணு, ஓலை பகோடா. இதோட ஸ்பெஷல் என்னென்னா, 5 வில்லைக்கும் ஒவ்வொரு கவலை. இப்போ இதுமாரி உள்ளது பழைய மாடல். இது வந்து நீ எப்படின்னா உள்ள 5 வில்லை இருக்கும். ஆனால் எடுத்து நீங்கள் போடணும். வில்லை ஒரு ட்ரிப் போட்டு புழிஞ்சிங்கன்னா இந்த வில்லையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரும். இது எடுக்க வேண்டியதில்லை. மேலே அழுத்துறது இது இருக்குது பாட்டு. இந்த மேலே அழுத்துறது பாட்டு இது ஒன்று இருக்குது. அதை வந்து எதுக்கு வேணுமோ அந்த 5 வில்லைக்கு எதுக்கு வேணுமோ போட்டுக்கலாம். இது இங்கே நம்ம கும்பகோணம் தயார் பண்ணுறது தான். மன்னார்குடிச்சின்னு பேர். இது ரொம்ப ஃபேமஸ். இதோட ரேட் வந்து 300 இருக்குது, 400 இருக்குது. 2 சைஸ் இருக்குல்ல. இது வந்து கும்பகோணம் ஸ்பெஷல் கோலா. இதுவும் நீங்கள் பிளாஸ்டிக்கில் வாங்கியிருப்பீங்க, சில்வர் பிளேட்டில் வாங்கியிருப்பீங்க, சாதாரணமாக உருட்டுற மாரி நார்மலாக உள்ள தகரத்தில் எதுவும் இருக்குது. இது என்ன ஸ்பெஷல்னால், கும்பகோணத்தில் ஈயப்பத்தோப்பு கோலகலான்னு பேர், மன்னார்குடி கோலகலான்னு பேர். இதில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னா, தகடு வந்து அமுங்காது, மாவு வெள்ளை சீக்கிரம் கொட்டாது. சைடில் வந்து டயர் மாரி வச்சுருப்பாங்க, மண்ணிலலாம் சிக்காது. பிளாஸ்டிக்லாம் வாங்கினீங்கன்னா பட்டுன்னு விட்டு போயிடும். 2 மாதத்துக்கு 2 வாங்கணும். இது அதெல்லாம் எதுவுமே இல்லை. கும்பகோணத்தில் ரொம்ப ஸ்பெஷல். இது ஃப்ரீயாக ரோல் ஆகும். இதில் வந்து 10 கோடு. இது 2 கோடுலேருந்து இருக்குது ஸ்டார்டிங். 2, 4, 6, 8, 10 கோடு வரைக்கும் இருக்குது. அடுத்தது வந்து இது டேபிள் திருவின்னு பேர். நீங்கள் தேங்காய் திருவினா மரத்தில் வாங்கியிருப்பீங்க, சுற்றுற மாரி வாங்கியிருப்பீங்க. இது எப்படின்னா, இப்போ வயசானவங்களாம் இப்போ யாரும் திருவறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறனால டேபிளில் ஃபிட் பண்ணுறது. இந்த மரையை வந்து ஃபுல்லாக இறக்கிக்கலாம். டேபிளில் நீங்கள் டைல்ஸு டேபிள் எதில் வேணுமோ ஃபிட் பண்ணிக்கலாம். பார்த்துங்க, இந்த மரையை ஃபுல்லாக எது வரைக்கும் இறக்கிட்டு டேபிள் டைல்ஸ் எதில் வேணுமோ ஃபிட் பண்ணிக்கலாம். பல்லு வந்து நைஸாக இருக்கும், பூ மாதிரி விடுவோம். நீங்கள் நின்றுட்டே நீங்கள் எதில் வேணுமோ மேலே இப்படி ஃபிட் பண்ணிட்டு திருவிடும். 150 தான் இதோட ரேட்டு. இது வந்து நம்ம சொந்த தயாரிப்பு தான். காரசவு தேய்க்கிறது. அதாவது நீங்கள் எப்படின்னா, ஜார்னி வச்சுருப்பீங்க, முறுக்கச்சில் அச்சில் புளிகிற மாதிரி இருக்கும்.
இது எப்படின்னா காரசோ மரத்தில் அழகாக நீங்கள் அதாவது கடாய் இரும்பு செட்டி நீங்கள் எந்த செட்டி வீட்டில் வச்சுருந்தீங்கனாலும் அது மேலே வச்சு தேய்க்கிறது. இது ஃப்ரேம் வாங்கி தகடு வாங்கி நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறது தான் இது. இதோட ரேட்டு வந்து 120 ரூபா. இது அதேமாரி ரிப்பன் பகோடா ரொம்ப விரும்பி கேட்பாங்க. இதுக்கு போனதெல்லாம் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அது காரசோ ரிப்பன் பகோடா. இது போன வீடியோவில் வந்து நம்ம சார் போட்டதில் வந்து கல்கட்டா கடாய் காட்டினேன், காது இல்லாமல் காட்டினேன். இது காது வச்சு அது வேணும்னு பல 2-3 பேர் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இப்போ இது காட்டுறேன். அது காது வச்சு சைஸ் பெருசு வேணாலும் இருக்குது, சின்னது வேணாலும் இருக்குது. சைஸ் பார்த்துங்க. இது வந்து நீங்கள் ஒரு 2 கிலோ நீங்கள் பண்ணலாம் அழகா. சின்னது வேணாலும் இருக்குது, இதில் 1 கிலோ பண்ணுறது வேணாலும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் 300 இருக்குது. ஒரு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் கூட ஆகும். அடுத்ததாக பார்க்கும்போது அன்னைக்கு சார் இதில் வந்து மாக்கல் கல்ச்சட்டி தான் காட்டியிருந்தேன் உங்கள்கிட்ட. இது மாக்கல்லே கடாய். இது வந்து குழம்பு ரசம் பண்ணுறது எல்லாமே அழகாக கடாய் மாரி ஏந்தலாக இருக்கும். இதோட ரேட்டு 600. நீங்கள் தோசைக்கல் இரும்பில் வச்சுருப்பீங்க, வார்ப்பில் வச்சுருப்பீங்க, இண்டாலியம் வச்சுருப்பீங்க. இது மாக்கல்லே தோசைக்கல். இது பழங்காலத்து அடகல்னு சொல்லுவாங்க, கல் தோசைகள்னு சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பாங்க. மாக்கல் தோசைக்கல். இதோட ரேட்டு 500. இது பழங்காலத்து அடுப்பு. இது குமுட்டி அடுப்புன்னு பேர். இது கல்கட்டா குமுட்டி. இது இதில் வந்து கறி போட்டு தணல் பண்ணுறது, இது பண்ணலாம், நெருப்பு உண்டாக்கலாம். நீங்கள் சாதாரண நீ அடுப்பு எது வேணுமோ நீங்கள் வெந்நீர் இரும்பு விறகு அடுப்பு யூஸ் பண்ணுற மாரி தான். பழங்காலத்து வார்ப்பு குமுட்டின்னு பேர். இது 500 ரூபா இதோட ரேட்டு. இது வந்து அன்றைக்கி உங்களுக்கு சாதாரணமாக வார்ப்பு இரும்பு அந்த மாடல் காட்டியிருந்தேன். இது இரும்புலேயே வந்து மரப்பிடி வச்சு சில பேர் சப்பாத்தி ரவா தோசை எல்லாம் போடுற மாதிரி கேட்குறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஃபுல் இரும்பு தான், கேஸ் வித் இண்டக்ஷன் ரெண்டுத்துலேயுமே வைக்கலாம். ஃபுல் ஃப்ளாட் பேஸ், அடி ஃப்ளாட் பேஸ் தான். இதில் சின்ன சைஸும் இருக்குது, பெருசும் இருக்குது. 200 ருபீஸ் தான் அது ரேட்டு. உங்களுக்கு வார்ப்பில் ஏற்கனவே வந்து ஸ்கில்லெட் காட்டியிருந்தேன், அதை ஃப்ரை பண்ணுற மாரி. இது வந்து இரும்பு, இதுவும் நம்ம அடிக்கிறது தான். இது மரப்பிடி வச்சு கைக்கு அனலாம் ஏறாது. இது 2 சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. இதோட ரேட்டு 200 தான். நல்லா அடி ஆனால் வெயிட்டாக இருக்கும், கனமாக இருக்கும். இது வந்து இஞ்சி பூண்டு தட்டுறது, தண்டவாள இரும்புன்னு பேர். இது இப்போல்லாம் எல்லாம் கருங்கல்லில் தான் வாங்குறாங்க. 100 ரூபா 80 ரூபா தான் அது. அதுவும் வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு மிளகு இடிக்கிறது ரசத்துக்கு நல்லா சௌரியமாக இருக்கும். சவுண்டை பார்த்தீங்கன்னா தெரியும். தண்டவாள தோசைகள் போடுறாங்களோ அதே குவாலிட்டி தான். 150 ரூபா இதோட ரேட்டு. இது வந்து பழங்காலத்து மர உலக்க 3 அடி. இது இதில் 4 அடி இருக்குது, 5 அடி இருக்குது. இது வந்து இப்போ நிறைய இப்போ விரும்பி வாங்குறாங்க. என்ன காரணம்னா வீட்டில் வச்சிங்கனாலும் விசேஷம். நம்ம பொங்கல் அப்போல்லாம் வந்து மாடு தாண்டுறதுக்கு இந்தமாரி உள்ளதுக்கெல்லாம் நிறைய விசேஷம் வாங்குறாங்க. வீட்டில் இருக்கணுங்கிற சம்பிரதாயத்துக்காக கேட்குறாங்க. இதோட ரேட் வந்து 350. சின்ன பேபி அம்மிகள். இது இப்போ எல்லார் வீட்லேயும் இப்போ எல்லாம் பெரிய அம்மிலாம் யாரும் இப்போ எல்லாம் மாடி எல்லாம் பிடிச்சா எல்லாம் பெரிய அம்மிலாம் யாரும் யூஸ் பண்ண முடியாது, யாரும் வெயிட்டை நவுத்த முடியாது. இது இப்போ அடுப்பு பக்கத்துலேயே வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். கருங்கல் தான் அது. இது இதோட ஸ்பெஷல் என்னென்னா கிரைண்டர் உள்ளே போடுறாங்களோ அந்த கல். கொத்தலாம் வேண்டியதில்லை, ஸ்டாண்டிங் மாதிரி இருக்கும் கல். அவ்வளோதான். அடுப்பு பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இதை விட இன்னும் சின்னதுலேருந்து இருக்குது சைஸு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் சாஸ்திரத்துக்கு வைக்கிறதுக்கும் கேட்குறாங்க, சில பேர் அரைக்கிறதுக்கும் கேட்குறாங்க. நல்ல தாராளமாக. இதோட சைஸ் வந்து 10 இன்ச்சு. இதை விட இன்னும் சின்னது 8 இன்ச்சு இருக்குது, 12 இன்ச்சு இருக்குது, 14 இன்ச்சு இருக்குது. 400 ருபீஸ் இது ஸ்டார்டிங். இதுக்கு அடுத்து இன்னும் எவ்வளோ பெருசுமோ இருக்குது. இது வந்து கும்போணத்தில் ரொம்ப ஸ்பெஷல். இது பெரம்பில் இடியாப்பத்தட்டு. இப்போ நீங்கள் இடியாப்பத்தை நீங்கள் வந்து இட்லி பானை மூடியில் தட்டி வச்சு வேக வைப்பீங்க எல்லாருமே, சாதாரணமாக எல்லோரும் உள்ளது. இது வந்து பெரம்பு. இதை வச்சிங்கன்னா உடம்பு நல்லா ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இட்லி பானையில் ஒரு டவரா மாரி வச்சு அது மேலே தண்ணி வச்சு வைக்க வேண்டியது தான். 2 தட்டு வரும் செட்டு. 80 ரூபா அதோட ரேட். இது இரும்பில் ஜார்னி. இதுவும் இங்கே தயார் பண்ணுறது தான். இது வந்து பூந்திக்கு தைக்கிறது. இதில் வந்து 2 விதமாக தைக்கலாம். பூந்திக்கு தைக்கலாம், லட்டுக்கு தைக்கலாம். இது காரசேவு தைக்கிறது. இதுவும் இங்கே தயார் பண்ணுறது தான். இதோட ரேட்டு 70 ரூபா, இது 100 ரூபா. அடுத்ததாக வந்து இது கும்போணத்தில் இதுவும் ஸ்பெஷல் தான் வருது. பழங்காலத்து இரும்பு தாளிக்கிற கரண்டி. இதோட ஸ்பெஷல் என்னென்னா நல்லா குழிவாக இருக்கும், கைப்பிடி நீளமாக இருக்கும், கெட்டியாக இருக்கும், தாளிக்கிறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இதோட ரேட்டு சின்னது 70 ரூபா, பெருசு 100 ரூபா. சைஸையும் பார்த்துங்க. இது வந்து இரும்புலே அடிக்கிறது. கும்போணத்தில் இது இரும்புலே அடிக்கிறது தோசை கரண்டி. போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க எல்லாருமே, தோசைகளுக்கு தோசை லிப்பி இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இப்போ இதுவும் காட்டுறேன். இதோட ரேட்டு 50 ரூபா, பெருசு 70 ரூபா. ஃபுல் இரும்பு. இது வந்து நம்ம சொந்த தயாரிப்பு. இது எதுக்காகனா இது யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. இது எதுக்காகனா இப்போ நீங்கள் வந்து நெருப்பு உண்டு பண்ணுறதுக்கு நம்ம சாம்பிராணி சாதாரண தூவாவில் போட்டு நெருப்பு உண்டு பண்ணுவோம்.
இது அப்படி கிடையாது, நீங்கள் விசிறெல்லாம் இது பண்ண வேண்டியதில்லை. இந்த கம்பி வலையில் தணலை கறி இதில் கொட்டி வச்சு டேரெக்டாக கேஸில் வைக்கிறது. சாம்பிராணி தணலை ஃபுல்லாக நெருப்பு கொட்டி கேஸில் டேரெக்டாக நீ அப்படியே ஹீட் பண்ணுறது. ஹீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே தூபாவில் வச்சு நீங்கள் கொட்டிட வேண்டியதான். இது ரொம்ப நீங்கள் யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. இது நம்ம தயாரிப்பு தான். இதோட ரேட்டு 100 ரூபா. எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவில் மினியேட்டர் செட்டு உங்களுக்கு காட்டியிருந்தேன். இது வந்து குழந்தைங்களுக்காக சின்ன பேபி சப்பாத்தி பழக செட்டு. இதுவும் கிடைக்காது தான். இது 100 ரூபா தான் செட்டு. அதேமாதிரியே கிளிகிழப்பு, குழந்தைங்களுக்கு கிளிகிழப்பு என்ன ஃபேமஸ், 70 ரூபா. இது மாக்கல்லே வந்து குத்து விளக்கு. இதுவும் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, பார்த்துங்க. லைக் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா வாங்கிக்கலாம். இது ஒரு பீஸ் வந்து 250 ரூபா. அது ஆனால் நீங்கள் சாதாரண மாக்கல்லில் வந்து மாடா விளக்கு மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த மாக்கல்லே ஃபுல்லாக டிசைன் ஒர்க். இது நம்ம தயாரிப்பு தான். அது குத்து விளக்கு. இது வந்து கோயம்புத்தூர் ஈசா விளக்குன்னு பேர். கோயம்புத்தூரில் ஈசா நிலையம் திறந்ததுக்கப்புறம் இது நிறையா ரொம்ப விரும்புவாங்க. ஓவலாக இருக்கும். மாக்கல்ல நீங்கள் இந்த மாதிரி விளக்கு பார்த்துக்க மாட்டீங்க. இதோட ரேட்டு 100 ரூபா. இது வந்து பருப்பு தேங்காய் கூடு. கல்யாணம், வளைகாப்புக்கு, காது குத்து இதெல்லாம் வந்து அரிசி பொட்டுக்கல்ல இதெல்லாம் போட்டு பிடிப்பாங்க பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு. இது ரொம்ப விரும்புவாங்க. 150 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பொருளில் உங்களுக்கு எந்த திங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.